Hi hello friends, welcome to my new video. So நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ராஸ்பவுண்டில் இருக்க மேனர் அப்டேட்கான பார்ட் 2 தான். பார்ட் 1 வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. மேனர் வந்து அன்லாக் பண்ணி அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்ட் 2 தான் இப்போ நம்ம அதில் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனருக்கே போகாமல் பார்க்க போகிறோம். ஸோ மேனருக்கு போகாமல் என்னடா மேனர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து கேம்பில் சில விஷயங்களை வந்து மேனர் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் அப்கிரேட் பண்ண முடியும். மேனர் அன்லாக் பண்ணுறது மட்டும் இல்லை, மேனர் லொக்கேஷனில் வச்சு தான் உங்களால் சில விஷயங்களை அப்கிரேடே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த ஸ்மெல்டருக்கான ரெசிபி வந்து அப்கிரேடுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேனரில் தான் அவைலபிளாக இருக்கும். வேறு அட்வான்ஸ் ஸ்மெல்டரும் அதே தான், அதுக்கான அப்கிரேட் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, இங்கே அவைலபிளாக இருக்குது, பரவாயில்லையே. ஓகே, ஸோ இதுதான். ஸோ இந்த அப்கிரேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்கிரேட்ஸ் எதுக்கு, இந்த அப்கிரேட்ஸ்னால் என்ன யூஸ் இருக்குது, இது வந்து இது பண்ணால் தான் நான் மேனர் அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்றது ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் அமைக்கிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்கள் லாஸ்ட் டைம் வீடியோலேயே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் மேனர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ரிசோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைன் பீம் வந்து நான் நிறையவே யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த பைன் பீம் வந்து அந்த ரிசோர்ஸ் பேக்கில் கிடச்சனால ஓகே. அப்படி கிடைக்கல, நம்மளாக வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெடி பைன் லாக் இருந்துச்சுனாலே போதும். ஸ்டெடி பைன் லாக் எடுக்கிறதும் எப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து இந்த ஒரு சாம் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பைனோ இல்லை லைம் ஸ்டோனோ மேப்பிளோ இல்லை அயன் ஆர் காப்பர் எது மைண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஸ்டெடி லைம் ஸ்டோனும் ஸ்டெடி பைனும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து 20% உண்டு. ஸோ அது இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு இங்கே ஈஸியாக வந்து பைன் பீம் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பைன் பீம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி அன்லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வுட் ஒர்க்கிங் டேபிள் வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து வுட் ஒர்க்கிங் டேபிள் ரெண்டுத்தையும் வந்து அப்கிரேட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பைன் பீம் வரைக்கும் அன்லாக் ஆயிடுச்சு. பைன் பீமும் மேப்பிள் பீமும் அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து பைன் பீம் தேவை, அதோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேப்பிள் பீம் தேவை. நம்மளுக்கு லாஸ்ட் வீடியோலேயே கடைசியில் பார்த்திங்கன்னா தெரியும் மேப்பிள் பீம் நிறையா கேட்டிருக்காங்கன்றதோட தான் நம்ம வீடியோ நிப்பாட்டியிருப்போம். ஸோ அதுக்கடுத்து இது வந்து ஏன்ஷியன்ட் வுட் பீமு, இது வந்து ஸ்டெடி ஃபிஷிங் ராடு. இது வந்து 3 மேப்பிள் பீம் கொடுத்து நம்ம செஞ்சுக்கிற மாதிரி. ஓகே, ஸோ நம்ம போயிட்டு இங்கே இன்னொரு வுட் ஒர்க்கிங் டேபிள் லெவல் 2க்கு அப்கிரேட் பண்ணிடுவோம். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா லெவல் 3க்கு அப்கிரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பெஞ்சை வந்து மேனருக்கு கொண்டு போனதுக்கப்புறம் தான் உன்னால் வந்து அப்கிரேட் பண்ண முடியும். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டெடி பைன் லாக் வந்து, ஸோ அதை நான் போட்டிருக்கேன் இங்கே ரெசிபி படி. உங்களுக்கு வந்து 20 மினிட்ஸில் வந்து ஒரு பைன் லாக்கு ஒரு ஸ்டெடி பைன் பீம் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அல்கமி இன்ஜினியர்ஸ் டேபிள் வந்து அப்கிரேட் பண்ணிடலாம். இன்ஜினியர்ஸ் டேபிளில் வந்து உங்களுக்கு என்ன ரெசிபி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த செட் ஆஃப் டூல்ஸ் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேனர் கொஞ்சம் இன்டெப்த்தாக போக ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆஃப் டூல்ஸ் வந்து கன்ஃபார்ம் தேவைப்படும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து அப்கிரேட் பண்ணிடுவோம். உங்களுக்கு இந்த அப்கிரேட்கான ரிசோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மல் ரிசோர்ஸ் தான். உங்களுக்கு இந்த ஸ்டீல் பிளேட்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதிகமாக. ஸோ அதுவும் நார்மல் தான். பட் தேர்ட் அப்கிரேடுக்கு மேனருக்கு தான் போய் ஆகணும். ஒர்க் பெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காப்பர் நெயில்ஸ் வந்து அன்லாக் ஆகும். காப்பர் நெயில்ஸ் வந்து சிம்பிள். நம்ம லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனர் கன்ஸ்ட்ரக்ஷன் பேக்கை வந்து அதிகமாக யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் நெயில்ஸ்க்காக தான். ஸோ இங்கே வந்து நம்மளால் காப்பர் நெயில்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படின்ற டைம் ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சர் அப்கிரேட்ஸ் வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். காப்பர் நெயில்ஸ் வந்து மேனருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கிளான் கேம்புக்கு வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்கனாலுமே வந்து யூஸ் ஆகும். அதே தான் இன்ஜினியர்ஸ் டேபிள்லையும். இன்ஜினியர்ஸ் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கிளான் சப்ளைஸில் வந்து 1 and 2 வந்து அன்லாக் ஆகவே தான் இருக்கும். 3 வேணும்னா நீங்கள் வந்து இன்ஜினியர்ஸ் டேபிளை வந்து லெவல் 3 கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அன்லாக் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஜினியர்ஸ் டேபிள் இதெல்லாம் வந்து இந்த அப்கிரேட் ஆப்ஷன் வந்து
மேனர் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவைலபிளாகவே இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வுட் ஒர்க்கிங் டேபிள் வந்து ஸ்டெடி பைன் லாக் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இது வந்து ஸ்டெடி லைம் ஸ்டோன், இது வந்து லைம் ஸ்டோன் பிரிக்கு. இது பார்த்திங்கன்னா லைம் ஸ்டோன், இது ஸ்டெடி லைம் ஸ்டோன். இது வந்து லைம் ஸ்டோன் பிளாக்கு, இது வந்து பிரிக்கு. ஒரு கல்லுக்கும் செங்கலுக்கும் இருக்க வித்தியாசன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இதை வந்து அப்கிரேட் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மெட்ராய்ட் இங்கெட் தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா நான் முழுக்க நம்ம சீசன் ரிவார்ட்ஸில் கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ ஃப்ரீ ரிவார்ட்ஸில் கொடுத்ததையே தான் வந்து நான் கலெக்ட் பண்ணி சேர்த்து வச்சுருந்தேன். இதோ ஒவ்வொரு சீசனுக்கு கொடுத்தது அதை வச்சே தான் நான் இப்போ வந்து அப்கிரேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்கிரேட் பண்ணிடுவோம் இதையும். ஓகே, இது வந்து அல்கமிஸ்ட் டேபிள் வந்து உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோர்ட்டர் தான். மோர்ட்டரும் காப்பர் நெயில்ஸும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இக்கட்டாக இருக்க ஒரு ரிசோர்ஸு. ஸோ அது எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் அப்கிரேட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் எடுக்கவே முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ரிசோர்ஸ் பேக் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து அல்கமிஸ்ட் டேபிள் வந்து அப்கிரேட் பண்ணியாச்சு, மோர்ட்டர் வந்து அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து கோலம் ரெடி பண்ணுறதுக்கு. அது நான் கோலம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கோலம் பற்றி இன்னொரு வீடியோவும் போட்டுடலாம். ஸோ இங்கே ஒரு அம்புக்குறி காட்டுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கோலம். ஸோ இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். என்னடா அது என்னென்னு காமிக்காமல் போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே அட்வான்ஸ் மெல்ட்டரில் வந்து உங்களுக்கு ரெசிபிஸ் என்னென்ன அன்லாக் ஆகுதுன்றதை பார்த்துருவோம். இதில் க்ளவுடி கிளாஸு, ரூஃப் டைல்ஸ் எல்லாமே வந்து மேனருக்கு தான் யூஸ் ஆகும். இது ரெண்டுமே. அது கீழே இருக்க இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வீக் க்ரோபாரு, மீடியம் க்ரோபார், ஸ்டெடி க்ரோபார், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வால்ஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து இங்கே ஒரு வால் கட்டிட்டேன், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் என்கிட்ட வந்து இங்கே ஒரு 2 அயன் வால்ஸ் இருக்குது. அது இப்போ வந்து மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த இடத்துல நான் வந்து ஒரு பேஸ் ஃபோர்ட்டிஃபை பண்ணிருக்கேன். இந்த இடத்துக்கு அது வேணும் அப்படின்னா நான் அதை மூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் முதல்ல வந்து ஆப்ஷன் இருக்காது. பட் இப்போ வந்து இந்த பேக்குள்ளே போடுறதுக்கு வந்து இந்த க்ரோபார் இருந்துச்சுன்னா வந்து அசால்ட்டாக தூக்கி நம்ம பேக்குள்ளே போட்டால் அதுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், அது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது, என்ன ஏதுங்கிறதுலேருந்து எல்லாம் ஒரு வீடியோ போடுவோம். பட் அதுக்கு வந்து இன்னுமே ரொம்ப டைம் ஆயிரும். ஏன்னா அதை வந்து உங்களுக்கு கிராஃப்ட் ஸ்டேஷன் லெவல் 4 இருந்தால் தான் முடியும். ஸோ நான் இப்போ தான் லெவல் 2கே வந்து அப்கிரேட் பண்ணுறேன். அடுத்த நடுவில் லெவல் 3 இருக்குது, லெவல் 4 இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் போகிறதுக்கு டைம் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து மெட்டல் பிளேட் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் லைன் அப்கிரேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ அப்கிரேட்டை முடிச்சிருவோம். இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேடில் வந்து உங்களுக்கு இந்த அவுட் லுக்கில் வந்து எதுலேயுமே சேஞ்ச் இருக்காது. உள்ளுக்குள்ளே இருக்க இந்த ரெசிபீஸில் மட்டும்தான் சேஞ்ச் இருக்கும். என்னடா நம்ம அப்கிரேட் பண்ணுறோம் எதுவும் மாறலன்ற மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க. உங்களுக்கு உள்ளே இருக்க ரிசோர்ஸ் தான் முக்கியம், உள்ளே இருக்க இந்த ரெசிபி அன்லாக் தான் முக்கியம். மற்றபடி லுக்ஸில் வந்து பெரிய விஷயம் எதுவும் இல்லை. ஸோ நம்ம இப்போ பார்த்த மாதிரியே தான் இந்த மேனர் அப்கிரேடுக்கு வந்து உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்மளாலே கிராஃப்ட் பண்ண முடியும். அது கிராஃப்ட் பண்ணுறதுக்கான வழி தான் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து முக்கியமான கண்டென்ட்டே வந்து அதுதான், மேனர் அன்லாக் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோலேயே கொஞ்சம் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சில பில்டிங்ஸ் வந்து அன்லாக்கும் பண்ணியிருந்தோம். ஸோ அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் ஃப்யூச்சர் வீடியோஸில் பில்டிங்ஸ் அன்லாக் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரிசோர்ஸ் தேவையோ அந்த ரிசோர்ஸ்க்கு வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறதுன்னு இல்லை, கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கிறதுல ஸ்டெடி பைன் லாகு, லைம் ஸ்டோன் பிரிக்கு, அது தாண்டி காப்பர் நெயில்ஸு, மோர்ட்டரு, இதெல்லாமே வந்து பார்த்துருக்கோம். ஸோ செட் ஆஃப் டூல்ஸ் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளவுடி கிளாஸோ அதை பற்றி இது கேட்கல. இருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்வான்ஸ்மெண்ட்டை வந்து அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நம்ம இதோடு முடிச்சுக்குவோம். உங்களை எல்லாத்தையும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.